அடுத்த உயிர்களுக்கு துன்பம் விளைவிச்சுட்டு என்ன கும்பிட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா அன்பே கடவுள். அன்பு என்பது என்னது? முழுமையான அன்பு. நம்மளுடைய உணவுக்காகவோ நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காகவோ எந்த உயிரையும் நான் சாகடிக்கிறேன். வேற உயிரை சாப்பிட்றவனுக்கு எப்படி அன்பு வரும், அருள் வரும்? இப்போ கொல்லாமைங்கிறது நம்ம கொலை பண்றதை பத்தி பேசுறோம். அது தின்னர் பொருட்டு கொள்வதையும் தப்புன்னு சொல்றாரு. அது என்ன பண்ணா அருவருப்பு சொல்றாரு. அப்ப வள்ளுவரை உணர்வுபூர்வமாக பேசணும் அப்படின்னா கொல்லாமையும் புலால் மருத்துவம் சைவம். அப்ப சைவம் அப்படிங்கிறது ஆன்மீக உணவு. நீங்க இப்படி திங்கிறத பெருமையா நினைக்கிறதே பாவம்னு சொல்றேன். நான் சைவம் தான் திங்கிறேன், நான் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு அடுத்தவனை குற்றவாளியாகவும் குறையானவனாகவும் நினைக்கிறது பாவம். ஆன்மீகத்துல போறத முதல் தகுதியை நான்வெஜ்ஜை நிறுத்தணும் அப்படின்றலாம். அப்ப நான் கோயிலுக்கும் போவேன் சார், இதையும் சாப்பிடுவேன் சார் அப்படின்னா அது உங்க முடிவு. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. நேரில் எனக்கு வணக்கம் ஐயா. பொதுவாகவே சைவம் அசைவம் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல முக்கியமா சைவத்துக்கு ஒரு வழிபாடு இருக்கு, அசைவத்துக்கு ஒரு வழிபாடு இருக்கு. இதுல எது கரெக்ட்? அதாவது சைவத்துல இருக்கவங்க அசைவத்தை தப்பா பாக்குறாங்க, அசைவத்துல இருக்கவங்க சைவத்தை ஒரு விஷயமா கன்சல்ட் பண்ணாமையும் இருக்காங்க. இதுல எது கரெக்டான ஒரு வழிபாடு? கரெக்டானதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கரெக்டானது சொன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க தப்பானவருன்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஆயிரும். இதுல சரி தவறு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கம் தான் உணவு. இதுல எது நமக்கு விதிக்கப்பட்ட உணவுன்னு சொல்றாரு வள்ளலார். விதிக்கப்பட்ட உணவுன்னா என்னது? உங்களுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆதியாகமம்னு எனக்கு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அது எங்க இருக்கும்? ஆதியாகமம்ன்றது பைபிள்ல இருக்கு. பைபிள் எடுத்து ஆதியாகமம் அப்படின்றது முதல் அத்தியாயம். அதுல 30, 31, 29, 30, 31 வசனத்தை படிச்சீங்கன்னா, இந்த பூமியில் ஜீவர்களை படைத்தேன், ஜீவர்கள் அனைவருக்கும் சகல ஜீவர்கள் அனைவருக்கும் புல் பூண்டு விருட்சங்கள் உணவாக கடவதாகன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் எதை சாப்பிடணும்? புல் பூண்டு விருட்சங்களை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அவ்வாறு சொல்ல அப்படியே ஆனதுன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது. அப்ப இயேசு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அவரு தான் வெஜ் தான், வெஜிடேரியன். ஓகேங்களா? அப்ப எல்லா ஜீவர்களுக்கும் என்ன செய்கிறாயே அதையே எனக்கு செய்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க சைவம் வைணவம்னு சொல்லி மார்க்கங்கள் இருக்கு. உடனே மார்க்கம் சைவ மார்க்கம்னு இவங்க சைவம் சாப்பிட்றீங்கன்னு நிறைய பேர் பிரிக்கிறாங்க. சைவம் அப்படின்னா வார்த்தைன்னா உண்மைன்னு அர்த்தம். ஆனா இயற்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இயற்கைன்ற வார்த்தை. அப்ப இயற்கையான வாழ்க்கை. அப்ப இயற்கை அப்பதான் அதனால இயற்கை உண்மை பெரும்பதின்னு எழுதுறாரு வள்ளலார். இறைவன் ஒருத்தர் இல்லை, ஆனா அப்படி ஒண்ணு இருக்கு. அது ஒரு சிஸ்டமா இயங்கிட்டு அந்த சிஸ்டத்துக்கு சொல்றாரு. அப்ப இந்த இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம இயற்கையாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படின்றப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தட்டைப்பல்லு வரிசை. அப்போ ஒரு 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 கதை சொல்கிறேன். ஒரு பெரிய உடல் கூர் ஆய்வாளர். அவர் உலகத்தில் கூடிய எல்லா விலங்குகள் எல்லா பறவைகளுடைய உடம்பு எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் நைட் இருக்கும்போது ஒரு பேய் வந்துருச்சு. பேய் வந்தோடனே அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை தின்ற போகிறேன், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுக்கங்குது. அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிற அப்படின்னே, உனக்கு இரட்டை பிளவு குளம்படி இருக்கு. மாடு பார்த்துருக்கீங்களா? 2 ஷூ போட்டிருக்கும் ஒவ்வொரு காலையும். ஆடு பார்த்துருக்கீங்களா? அதே 2 ஷூ தான் இருக்கும். பன்னி பார்த்துருக்கீங்களா? அதே 2 ஷூ தான் இருக்கும். இந்த மாதிரி இரட்டை குளம்படி இருந்துச்சுன்னா அந்த உயிரினங்கள் தாவரத்தை தான் திங்கும். அப்போ உன்னால என்ன திங்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப உடற்கூறியலே நம்மளை சாப்பாட சொல்லு. அப்ப நம்ம கால் எப்படி இருக்கு? நம்மளுக்கு கால் வச்சு கீழே சாஃப்டா இருக்கு, சிங்கம் புலி மாதிரி. அப்ப சிங்கம் புலி சாப்பிடுறது நானும் சாப்பிட்றேன்னு நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ தட்டைப்பல் வரிசை இருக்கிறவங்க பூரா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. நம்மளுக்கு தட்டைப்பல் வரிசை. ஆனால் இங்கே 2 சிங்கப்பல் இருக்குது. அப்போ இதை மட்டும் கடிச்சல் இருக்கிறதுன்ற ஒரு இது. அப்போ கூறியெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா கூறியல் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி. உங்கள் குடும்பத்திலேயோ எங்கள் குடும்பத்திலேயோ சின்ன பசங்களுக்கு செல்ல கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம். காரணம்னா என்ன ஆயிருக்கான்? பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிருக்கிறான். அப்போ நம்ம அடாப்ட் ஆகிறது வேற. நான் சொல்றது இயற்கையாகவே எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய உணவு என்பது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி. டிஃபால்ட்டா நம்மளோட உருவாக்கம். உருவாக்கம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி. அப்போ சைவம்னா என்னன்னா இயற்கை உணவு. அப்படின்னு போட்டால் இல்லை. அப்போ அசைவம் அப்படின்றது இயற்கைக்கு மாறான உணவு. உதாரணமாக இப்போ இப்போ ஆடை எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம ஈஸியாக கிடைக்குது, கிடைச்சோடனே கபக்குன்னு அடிக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், தின்றுறோம்.
அப்போ ஆடு நமக்காக படைக்கப்பட்டதா? ஆனா அதுக்கு படைக்கப்பட்டதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, நம்ம சாப்பிடாட்டினா பல்கி பெருகி உலகத்தை ஃபுல்லா அழிச்சிருன்னு சொன்னாரு. சிங்கத்தை சாப்பிட்றதே இல்ல. பல்கி பெருகி எத்தனை சிங்கம் இருக்குது? சிங்கத்தை நம்ம சாப்பிட்றதே இல்லைல்ல. எத்தனை சிங்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறான். டைகரே இல்லைங்கிறான். அப்ப டைகர் எந்த டைகரை எவன் சாப்பிட்றான்? அப்ப நம்ம சாப்பிட்றதுனால பெருகிறதோ பெருகாம இருக்கிறதோ நம்ம சாப்பிட்றதுக்கு காரணம் இல்ல. ஒரு உணவு இன்னொரு மனிதனுக்கு உணவாக படைக்கப்படலை ஒரு உயிர். அப்போ ஒரு ஆடு எதை சாப்பிடுது? ஆடு குட்டி அப்படின்னா அதோட பாலை சாப்பிடுது. நம்மளும் நம்ம தாய் பாலை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வளர வளர நம்மளுக்கு உணவை நாம் வேறு ஒரு உயிர் பொருள் தான் எடுக்கணும். சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளோட டிசைனையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ள உயிர்த்தன்மை தான் வேணும். அப்போ இன்னொரு உயிர் பொருளை எடுத்து வாய்க்குள்ள போட்டா தான் வயிற்றுக்குள்ள போய் அந்த உயிர்த்தன்மையை தான் நம்ம வந்து உயிராக வச்சுக்கிட்டு இருக்கோம். பேட்டரி. அப்போ ஒரு சார்ஜுக்குள்ள பிளக்கு போட்டு சொருனா தான் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். வெறும் பிளக்கில் கொண்டு போய் சொருனோம்னா உங்களுக்கு சார்ஜ் சுவிட்ச் போடாமல் ஏறாது. அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சார்ஜ் வேணும். அப்போ இது எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பூ எதுக்கு பூக்குது? எதுக்கு பூக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு இனவிருத்தி செய்யுது. இப்போ மாடு எப்படி இனவிருத்தி செய்யுது? மாடும் மேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட உள்ள எல்லாமே ப்ராசஸ் ஆகி ஒரு குழந்தை ஒரு கண்ணுக்குட்டி உருவாகுது, அது போடுது. ஒரு பறவை எப்படி மேட் பண்ணுதுன்னா அதுவும் மேட் பண்ணி முட்டை போடுது, அது குஞ்சு பொரிக்குது. அப்போ மரங்கள் எப்படி இருக்குது? மரம் 2 மரமும் மேட் பண்ணுதா? அப்ப எப்படி இருக்கு? அந்த பூ வெடிச்சு அதுல இருந்து ஒரு விதை கீழே விழுந்து அப்படிலாம் விதை. அப்ப பூ எதுக்கு மலருதுன்னா, பூ எதுக்கு கலர் கலரா இருக்குது, பூ எதுக்கு வாசமா இருக்குன்னா, அது மகரந்த சேர்க்கை செய்வதற்கு வேறு ஒரு உயிரை நாடி இருக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பூ மலருது. அந்த பூ மலரும் பொழுது கலர் கலரா இருக்குது. எல்லா பூவும் கலர் கலரா இருக்குது. எதுக்கு கலர் கலரா பூக்கணுன்றது செடிக்கு சந்தோஷமா என்ன? நம்ம லேடிஸ் பூ வைக்கிற மாதிரி செடியும் பூ வச்சிருக்குன்னு சொல்றதா? இல்ல. அது எதுக்கு பூக்குதுன்னா வண்டுகளை ஈர்ப்பதற்காக. ஏன்னா வண்டுகளை ஈர்க்கணும். அப்போ வண்டுகளை ஈர்த்தா அங்கே வண்டுகளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கணும்ல, தேன் வரணும். அப்போ தேன் அதுக்குள்ள தேன் எதுக்கு வச்சிருக்கு? தேன் குடிக்கிறதுக்கு காரணம் அது தேனுக்கும் செடிக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை இந்த வண்டு எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தேனை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குது. அந்த வண்டு தேனை குடிக்கிறதுக்காக வந்து உட்காரும் பொழுது காலில் மகரந்தம் ஒட்டிட்டு அடுத்த பூல உட்கார்றப்ப மகரந்த சேர்க்கை நடந்து பிஞ்சு மாறுது. அப்போ பிஞ்சு பச்சையாக இருக்கும்போது எந்த பழத்தை எந்த காயை கடிச்சாலும் பால் வரும் இல்லைங்களா? மாங்காய் கடிச்சாலும் பால். காரணம் என்னன்னா அது முதிர்ற வரைக்கும் வேற யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரம் என்ன பண்ணிருக்கு? சேஃப்டி பண்ணிக்குது. மாம்பிஞ்ச ஒரு தடவை குரங்கோ மனுஷனோ உடைச்சிட்டான்னா பாலா வந்து புண்ணாயிரும். எல்லாம் அடுத்த தடவை என்ன செய்வான்? அவன் உடைக்க மாட்டான். அப்போ என்ன சொல்லுதுன்னா மரம் நான் இன்னும் ரெடி ஆகணும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ ரெடி ஆனதுக்கு அப்புறமா அந்த பச்சை காய் என்ன ஆகுதுன்னா கலரை சேஞ்ச் பண்ணுது. மரத்துல இருந்து நான் அது டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு. அப்புறமா இப்போ என்ன பண்ணுது? அதுக்கு ஸ்மெல்ல கொஞ்சம் கொடுக்குது. அந்த பழுத்தா ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு டேஸ்ட்டை கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு உயிரினம் அதை சாப்பிடணும்னு என்ன பண்ணுது? அதை போய் விரும்பி சாப்பிடுது. அப்போ அதுக்குள்ள கூடிய சத்து அப்படிங்கிறது உயிர் பொருள். அதை வந்து நம்மளுக்கு என்னவா கொடுக்குது மரம்னா காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குது. அந்த விதையை என்ன செய்றீங்க? தின்னுட்டு தூக்கி போட்டு போயிடுறீங்க. அப்போ அந்த விதையை அந்த மரம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உங்களை யூஸ் பண்ணுது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த மரத்துக்கு கிளையே அதனுடைய விதை முளைக்காது. நிறைய பேர் சூப்பரா கமெண்ட் எல்லாம் போடுவாங்க, உனக்கு என்னடா தெரியும், நீ வேணா போய் செக் பண்ணுப்பான்னு சொல்ல வேண்டியதான். எந்த மரத்துக்கு கிளையே அதனுடைய விதைகள் முளைக்காது. அது ஒண்ணு பரவி எங்கேயாச்சும் போகணும். அது பரவுறது எப்படி பரவும்? அது பழுக்க வச்சு அதுக்கு கீழே விழுகக்கூடிய அந்த பழத்தை வேற ஏதாச்சும் உயிரினம் சாப்பிட்டுட்டு போற வழியில எங்கேயாச்சும் தின்னுட்டு தூக்கி போட்டு போறது. அப்போ குரங்கு சாப்பிட்டு எங்கேயாச்சும் போட்டுரும். ஆடு மாடு தின்னுக்கிட்டு இழுத்துக்கிட்டே போய் எங்கேயாச்சும் போட்டுரும். குருவிகள் எங்கேயாச்சும் தூக்கி கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சிடும். காக்கா தூக்கி கொண்டு போய் ஏதாச்சும் மரத்து கீழே பாறையில் வச்சு சாப்பிடும். மொத்தம் அந்த விதை என்ன ஆயிடுச்சு? ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? அப்போ ஒரு மரம், ஒரு செடி, ஒரு விருட்சம் தன்னுடைய இனத்தை வளர்ப்பதற்காக பிற உயிரினுடைய உதவியை நாடுது. அந்த உதவி அடிப்படையில் நம்ம அதுக்கு உதவியும் செஞ்சுட்டு என்ன செய்யறோம்? நம்மளுக்கு தேவையான உணவையும் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து சைவம். இப்போ அதில் நம்ம வந்து எதையும் சாவடிக்கல, எதையும் செய்யலை. அது வாட்டுக்கு இருக்குது. நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. அப்போ இந்த மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை பிடிங்கி திங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன அர்த்தம்னா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சாப்பிட்றோம். இந்த மாதிரி யாருக்காச்சும் உதவிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது சைவம். இப்போ நீங்கள் ஆடு மாடு மேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேலைங்க? நடுவில் கையை விட்டு நோண்டிட்டு இருக்கீங்க. அது பாட்டுக்கு விருச்சி ஆகுது. நீங்கள் எதையாச்சும் இப்போ நீங்களா வளர்த்து தின்னுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் தப்பா ரைட்டான்றதை நம்ம பேசலை, புரிஞ்சுங்களா? அது வந்து அவங்கவுங்களுடைய உரிமை, அவங்கவுங்களுடைய உணவு சங்கிலி, அவங்கவுங்களுடைய பழக்கம். எது சரி எது தப்புங்கிறது எனக்கு தப்பாவே எங்கள் தாத்தாவை சொல்லி கொடுக்குறதான். ஆனால் ஆன்மீக மரபுகள் என்ன சொல்லுது? இந்த மாதிரி அடுத்த உயிர்களுக்கு துன்பம் விளைவிச்சுட்டு என்ன கும்பிட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா அன்பே கடவுள். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன். ஒருத்தர் ரோட்டில் நடந்து போறாரு நைட்டு, அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8-8:30 நடந்து போறாரு. பக்கத்தில் பார்க்குறாரு, சாக்கடையில் ஒரு கோழி குஞ்சு விழுந்து கிடக்கு. கீச்சுன்னு கத்துது. சரிங்களா? கையில் வச்சிருக்க பையை கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? கோழி குஞ்சை எடுத்து மேலே விடுறாரு. விட்டோன்னே என்ன செய்யறாரு? ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. என்னதுக்கு? ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு. என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு கோழி குஞ்சை காப்பாற்றிக்கிறார். கவரில் என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு. அப்போ இவருடைய அன்பு எந்த அளவுக்கு புரியுதுங்களா? இது அன்பு இல்லைன்னு சொல்கிறாங்க.
அன்பு என்பது என்னது? முழுமையான அன்பு. நம்மளுடைய உணவுக்காகவோ, நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காகவோ எந்த உயிரையும் நான் சாகடிக்கல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப கீரைய பிடுங்கி திங்கலாமே. கீரை உயிர் தானே. பிடுங்கி தான் சாப்பிட சொல்றாரு. மண் பரவு தாவரங்கள், மண்ணுக்கு கீழ முளைக்கக்கூடிய இத நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், அந்த செடிய புடுங்குனா தான் அது கிடைக்கும். அப்ப அத சாப்பிடாதேங்கிறாங்க. அதனால தான் வெங்காயம், பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப மண்ணுக்கு கீழ முளைக்கக்கூடிய அது வந்து உணர்வு அதிகமாக்கும். வெங்காயம் உணர்வு அதிகம். ஏன் வெங்காயம் இல்லாட்டினா மாடுகள்லாம் வெங்காயம் தின்னுதா என்ன? நாயெல்லாம் வெங்காயம் தின்னுதா என்ன? ஊரெல்லாம் குட்டியா கிடக்கு. எந்த பண்ணி வெங்காயம் தின்னுது? 16 குட்டி போடுது இல்லைங்களா? வெங்காயத்துக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இல்ல. நம்ம ஆளு வெங்காயம் தின்னா, வெள்ளைப்பூடு தின்னா உணர்வு ஃபீலிங் அதிகமா அப்படிலாம் இல்ல. அது மண்ணுக்கு கீழ இருக்கு. மண்ணுக்கு கீழ எது முளைச்சாலும் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? அது ஏன்னா அத பிடுங்கி தான் சாப்பிடணும். அப்ப முளை கட்டிய தாவரங்களே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அந்த அந்த விதையிலிருந்து அந்த இது வெளிய வந்துச்சுன்னா சாப்பிடாதீங்க. கீரைய அறுத்து சாப்பிடுங்க. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலத்துல கீரை வாங்கிட்டு வரும்போதே, கட்டா அறுத்து, அத என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காவாகுவால போட்டுருவாங்க. என்ன ஆகும் அது? திருப்பி அது முளைச்சிட்டு கிடக்கும். குப்பைமேட்ல போட்டுருவாங்க. ஏதாச்சும் குப்பைமேட்லலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குப்பைமேட்ல சுத்தி நெறைய முளைச்சு கிடக்கும். இப்ப தான் டஸ்ட்பின் வந்துருச்சு, டப்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது போல எல்லாம் இயற்கையாக அதனுடைய வளர்ச்சியுடன் நம்மளுடைய வளர்ச்சியும் சேர்ந்து இயற்கையோட இயற்கையாக வளரக்கூடிய உணவு வந்து சைவம். அதுக்கு மாறாக வளரக்கூடிய எதை செய்யக்கூடிய எல்லாமே அசைவம். ஆனா நான் சொல்றது நம்ம சைவம், அசைவம் அப்படின்றதுல எது பெட்டர் அப்படிங்கிறது நான் சொல்லல. சைவம்னா என்ன, அசைவம்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு ஏன் சைவம்னு நம்ம மதங்கள் எல்லா மதங்களும் அதுக்கு நம்மளுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னா, இது வந்து வேற உயிர்களை கொன்னா நம்மளுக்கு அந்த அன்பு போயிருது. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆணும் அருள்னு சொல்றாரு. வேற உயிரை சாப்பிடுறவனுக்கு எப்படி அன்பு வரும், அருள் வரும்னு கேட்கிறாரு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல போய் அன்பே அருளே இறைவனேன்னு சொல்லி வேண்டுறோம். இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆளு, இறைவன் நம்ம ஒரு அப்பா மாரி. அவருடைய ஒரு குழந்தைய வெட்டி தின்னுட்டு இன்னொரு குழந்தை போய் அப்பாட்ட பேசினா, அப்பா என்ன செய்வாரு? ஏத்துக்க மாட்டாரு. அது மாரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் தானே. அதை எதுக்கு விட்டுட்டு தின்னுட்டு ஒன்னொன்னுக்கு போறேன்னு சொல்றாரு. இத வள்ளுவர் என்ன செய்றாருன்னா, அருவருப்பு வர்றதுக்காக பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆணுமருன்னு சொல்ற மாரி, ஒரு ஒரு உயிரினுடைய புண் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிடுறோம். சிக்கன் பீஸுங்கிறது என்ன சொல்றோம்? அது கோழியினுடைய புண் அப்படின்னு சொல்றாரு. யார்? வள்ளுவர். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ குற்றவாளின்னு சொல்றாரு. வள்ளுவரே சொல்றாரு. வள்ளுவர் இப்ப கொல்லாமை, புலால் மறுத்தல்ன்ற 2 அதிகாரம் இருக்கு இல்லையா? இப்ப கொல்லாமைங்கிறது வந்து நம்ம கொலை பண்றத பத்தி பேசுறாரு. அது திண்ணற் பொருட்டு கொல்வதையும் தப்புன்னு சொல்றாரு. நிறைவேற்றினாலும் திங்காதேங்கிறாரு. அது வந்து என்ன பண்ணா அருவருப்பு சொல்றாரு. அதுக்கப்புறமா அது பாவம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அருள் இல்லைன்னு சொல்றாரு. எப்படியோ பேசி உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப வள்ளுவரை உணர்வுபூர்வமாக பேசணும் அப்படின்னா, கொல்லாமையும் புலால் மறுத்தலும் வேணும். சைவம் வேணும். அப்ப சைவம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக உணவுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்ப சைவம் சாப்பிடுறவன் பூரா நல்லவனான்னு கேட்கக்கூடாது. நான் சொல்றது சைவம் சாப்பிடுறவனா நல்லவனா? அவன் ஒழுக்கமானவனா? அவனுக்கு சிந்தனை வேற மாதிரி இருக்கும், தப்பா இருக்குமான்ற அதுக்கு வேற்றல. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. நான் சொல்றது நம்ம ஆன்மீகமாக போகும்பொழுது. இப்ப நீங்க ஆன்மீகமா போகாம இருக்கிறீங்க, கடவுள் மறுப்புல இருக்கிறீங்க, கடவுளை பத்தி யோசிக்காம இருக்கீங்கன்னா, நீங்க என்னத்துனாலும் அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கடவுளை மதிக்கிறேன். நான் டெய்லி வந்து கடவுளுக்கு பாத்தியமா இருக்கிறேன். கடவுள் அருளை வேண்டுகிறேன். கடவுளை கும்பிடுறேன் அப்படின்றப்ப, அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை நெருங்கும் பொழுது நம்ம அன்பாக இருக்கணும். ஆனா சில கடவுள் தான் நெறைய பலிகள் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்மளா கதை வச்சுக்கிறதுங்க. இப்ப மீனவ கிராமங்களுக்கு போனீங்கன்னா, அந்த கடவுளுக்கு என்ன படைப்பாங்க? மீனு. அது வந்து அவங்களா ஒரு சிஸ்டத்த வச்சுக்கிட்டு, அவங்களா ஒரு கடவுளா தனக்கு இன்னும் ஒரு கடவுள நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு நெனைச்சுட்டு, அவங்களுக்கு படைக்கிறதுங்கிறது வந்து அது மரபுன்ற மாரி நெனைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு கருப்புசாமிக்கு கறி வச்சு, சுருட்டு வச்சு, சாராயம் வச்சு படைக்கணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அப்படியே மதுரைக்கு அழகர் கோயில் கீழ கூடிய 18ஆம் படி கருப்புக்கு போங்க. அங்க சைவ கருப்பு தான் அது. அங்க படையல்லாம் கிடையாது. அங்க எதுவும் கிடையாது. அப்ப பலியும் கிடையாது. அப்ப நெறைய கருப்புகளுக்கு பலியே கிடையாது. அது அழகர் மலையில அழகர் இருக்காருன்றனால அவர் கீழ தானே இருக்கிறாரு. மலை மேலயே இருக்கிறாரு. அந்த அதான் சொல்றேன். கேம்பஸ்ல இருக்காரு. அதாவது நீங்க அப்படியே தேவதானப்பட்டின்னு ஒரு ஊருக்கு அப்படியே மதுரைக்கு பக்கத்துல. அங்க போங்க, அங்கேயும் சைவ கருப்பு தான். கருப்பு சைவம் தான். கருப்பனுடைய மறு உருவம் தான் ஐயப்பன் கோயில் இல்லைங்களா? அவரையும் கருப்புசாமி தானே சொல்றாங்க. அவர் ஐயனார்ன்னு சொல்றாங்க. இல்லைங்க, கருப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவர் பேரே கருப்பன் தான் சொல்லுவாங்க. நீங்க வேணா அதனால தான் கருப்பு வேட்டி கட்டிட்டு போவாங்க. அவருக்கு போறப்ப என்ன பண்றீங்க? அப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அப்ப செடியில உயிர் இல்லையா, நெல்லுல உயிர் இல்லையான்னு. இதை வந்து சாப்பிட்டு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு கேட்கலாம். இதே நீ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறப்ப இந்த கேள்வி நீ கேட்கறது இல்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த கடவுளை நெருங்கக்கூடிய அந்த 48 நாள் மட்டும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி மக்களும் அப்படி நினைக்கிறாங்க. அப்ப வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கடவுள் இல்லைன்னு அர்த்தமா என்ன? கோயிலுக்கு போனா கவுச்சி சாப்பிட்டுருக்கேன், கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்ப மீதி நாள்லாம் அங்க இறைவன் இல்லையான்னு நான் சொல்றது. ஒரு லேடி ஒருத்தவங்க என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டு அந்த சாமி ரூம்ல ஒரு பொருள் எடுக்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டா அவங்க கவுச்சி சாப்பிடுறாங்க, சாமி ரூம்குள்ள போக மாட்டாங்க. அப்ப கடவுள் அந்த ரூமுக்குள்ள மட்டும் தான் இருக்காரு நம்புறோம் இல்லையா? அப்ப நம்மளுக்குள்ள மண்டைக்குள்ள நிறைய மசாலா இருக்குன்ற மாதிரி கசடுகள் நிறைய இருக்கு. நான் வந்து தவறுன்னு சொல்லல. ஏன்னா நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் தான் அது புரிஞ்சோடனே விடுறேன். நான் உங்களை விடுங்கன்னு சொல்லல. அது உங்க உரிமை. நம்ம என்னன்னு தான் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சைவம் அசைவம் பிரிக்கிறாங்களே, இதுவும் உயிர் இதுவும் உயிர் தானே.
ஏன் 2 வேற வேறன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்க இல்லைங்களா? அதுக்கான பதில் தானே தவிர இது சரியான உணவு, இது அறிவுபூர்வமான உணர்வு அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. இன்னொரு விஷயம் இது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி திங்கிறத பெருமையா நினைக்கிறதே பாவம்னு சொல்றாங்க. நான் வந்து சைவம் தான் திங்கிறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு அடுத்தவனை குற்றவாளியாகவும் குறையானவனாகவும் நினைக்கிறது பாவம். இல்லைங்களா? நான் வந்து என்ன செய்யணும்னா எனக்கு ஒருவேளை எனக்கு புரிஞ்சுச்சுன்னா என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு டீச் பண்ணணும். அப்ப நான் பெருமைப்படுறதுல யூஸ் இல்ல. டீச் பண்ணலாம். ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டினா அவங்கள என்ன பண்ணலாம்? டீஸ் பண்ணாம இருக்கலாம். அப்ப 2யும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது அதை விட பெரிய பாவம். அதுக்கு தின்னுட்டே போயிடலான்ற மாதிரி. அப்ப அன்புக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த வெஜ்ஜுக்குள்ள போறோம். சைவத்துக்குள்ள போறோம். அப்ப அந்த அந்த சைவத்துக்குள்ள போனதையே நான் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சக மனிதர்களை அசிங்கப்படுத்துறது அன்பு. அது எப்படி அன்பாகும்? அதுவும் அன்பின்மை தானே. அப்ப அன்பு என்பது எல்லாத்தையும் நேசிப்பது. அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் உணர்வுகள் வந்துச்சுன்னா அந்த உணர்வை அடுத்தவன் செய்கிறப்ப நம்ம செய்கிறப்ப அது பெருசா தெரியல. அடுத்தவன் செய்யறான்றப்ப அவனை குற்றவாளி ஆக்காம அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அளவுல பேசலாமே தவிர சைவம் என்பது ஒழுக்கமான உணவு என்றும், அசைவம் என்பது ஒழுக்கமற்ற உணர்வுன்னு நான் உணவு அப்படிங்கிறது இல்லை. சைவம் என்பது இயற்கையான உணவு. சைவத்தோட தத்துவம் இதுதான். இயற்கையான உணவு அவ்வளவுதான். அசைவம் என்பது இயற்கைக்கு மாறான உணவு அவ்வளவுதான். நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு குடும்பத்தையோ ஒரு உயிரையோ அது கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், இது வந்து உணவு தேவைக்காக ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம். உணவு பூர்த்தி அடையாது. நம்ம இப்போ 75-80% வந்து நான்வெஜ் தான் இங்கே உலக தேவையை பூர்த்தி செய்யுது. ஒருவேளை எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்திட்டா சோத்துக்கு வழி இருக்காது யாருக்கும். அப்போ நான் வந்து எல்லாரையும் மாறுங்கன்னுலாம் சொல்லலை. என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் மாறிக்கிங்க. இதை போட்டுக்கிட்டு ஒருத்தனை அதான் வந்துங்க சாப்பிட்றவன் என்ன செய்யறான்னா, சாப்பிட்றது பெருமையாக நினச்சி சாப்பிட்றான். என்னத்துக்கு சாப்பிட்றான்னு தெரியல. சாப்பிடாதவன் என்ன நினைக்கிறான்னா, இவனெல்லாம் கேவலமாக நினைக்கிறான். ஏன்னா இவன் இவன் அவன் சாப்பிடாம இருக்கிறது உயர்வுன்னு உனக்கு தெரியுது. ஆனால் இவன் நாக்கு அடக்க முடியல. இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்காக அவனை காமெடி பீஸ் ஆக்குறான். மாறி மாறி இதுக்கு சண்டை போடணும். 2 உணவுமே சூழலால் நம்ம எடுத்துக்கிட்டது தான். யாரும் அறிவுபூர்வமான யோசிச்சுலாம் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ ஒருத்தர் சைவம் சாப்பிட்றாரு, அவர் குடும்ப ரீதியாக எடுத்துட்டு வர்றாரு. யாருமே அன்பினாலேயோ ஒரு உயிர் செத்து போகுது அப்படின்னு நினைச்சலாம் எடுத்துட்டு வரல. மரபா தான் எடுத்துட்டு வர்றாரு. மரபா எடுத்துட்டு வரதுல யூஸே இல்லையே. அந்த ஃபீல் வரணும்ல. இது நீங்க சத்திய சோதனை காந்தியுடைய புத்தகங்கள் படிச்சீங்கன்னா, அவர் வந்து பாரிஸ்டர் வாங்குறதுக்காக லண்டன் போறப்ப அது சொல்றாரு. நான் எங்க வீட்டுக்கு தெரியாம நான் வந்து ஒரு சிக்கன் பீஸை நான் சமைச்சு நானா ஸ்டவ் வாங்கி சமைச்சு சாப்பிட்டேன். ஆனா அப்ப எனக்கு அந்த உணர்வு இல்லை. அது ஒரு உயிர்ன்ற உணர்வு இல்லை. அது ஏதோ டேஸ்ட்ன்ற ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு உயிரை கொலை செய்ய போறோம் அப்படின்றது தெரிஞ்சு. அப்போ உணர்வுபூர்வமே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா கூட எனக்கு புரியல. அந்த ஃபீல் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சது. அப்போ அந்த ஃபீல் வரணுங்கிறேன். நீங்க பெருமைக்காக நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்துறது யூஸ் இல்லை. அந்த ஃபீல் வரணும். நம்ம ஒரு உயிரை பாதுகாக்கிறோம். அந்த பாதுகாக்கக்கூடிய உணர்வும், அந்த உணவு விஷயத்துல கூட நம்ம வந்து இன்னொரு உயிரை கொன்றக்கூடாது தெரியாம அப்படின்றதுலையும் இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து இறைவனுடைய அந்த அந்த அருளை நம்மளுக்கு வழங்குதுன்னு சொல்றாங்க. அதனால தான் சைவ உணவை ஆன்மீகம் கட்டாயப்படுத்தும். நீங்க போறீங்க, உங்களை கூப்பிட்டு நீங்க சைவம் தான் சாப்பிடணும் இல்லைன்னா நீங்க குற்றவாளின்னு ஆன்மீகம் எங்கேயுமே சொல்லலை. நீங்க ஆன்மீகம்ன்ற காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு நான் என்ன செஞ்சா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் வர முடியும் அப்படின்னு நீங்க ஸ்டெப்பு கேட்குறப்ப, பேசிக்ஸ் கேட்குறப்ப அந்த ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, இதுல முதல் ஸ்டெப்பே வந்து நீங்க புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் இல்லாட்டினா ஜீவகாரண்ய ஒழுக்கம் வள்ளலார் சொல்றாரு. ஜீவகாரண்யம்ன்றதை ஏன் மொத்தமா சொல்றாருன்னா, புலால் மட்டும் இல்ல, உணவுக்காக கொலை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 வகையான அவஸ்தைகள் இருக்கு ஒரு உயிருக்கு. அந்த 7 வகையான அவஸ்தை நம்மளால வந்துடக்கூடாது யாருக்குங்கிறார். அது மொத்தத்துக்கு ஜீவகாரண்ய ஒழுக்கம் சொல்றாரு. அப்ப ஜீவகாரண்ய ஒழுக்கமே மோட்ச வெட்டின் திறவுகோல்னு வள்ளலார் சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறைவனுடைய அருள் வேணும்னா முதல்ல வேலையை புலால மறுக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கான முதல் தகுதியை வந்து நான்வெஜ்ஜை நிறுத்தணும் அப்படின்றதான். அப்போ நான் கோயிலுக்கும் போவேன் சார், இதையும் சாப்பிடுவேன் சார் அப்படின்னா அது உங்க முடிவு. ஆனா ஆன்மீகத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி இந்த வெஜிடேரியன். அப்போ நீங்க என்னன்றதை முடிவு பண்ணி செய்யுங்க. எதுவுமே கம்பல்சன் கிடையாது. எந்த எந்த இந்து மதத்திலையும் சரி, எந்த மதத்திலையும் அவங்கவுங்களுடைய உணவு அவங்களுடைய உரிமை தான். ஆனா எல்லா மதங்களும் இதை வலியுறுத்துது. ஏன்னா நம்ம மதங்கள் வழியா தானே இறைவன் அடைகிறோம். அப்போ மதங்களை டச் பண்ணாம போக முடியாது. ஏன்னா மதங்கள் தான் வழி. அதனால மார்க்கம்னு சொல்றாங்க. எல்லா மார்க்கங்களும் இந்த இயற்கைக்கு எதிரான உணவை மறுக்க சொல்லுது. அதை மறுத்தா தான் நம்ம பேசிக்கான உணவு நம்ம டெய்லி சாப்பிட்றதுலேயே நம்ம என்ன செய்யறோம், தப்பு பண்றோம்ல. டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றதுலேயே தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு போய் என்ன பண்றது? அப்போ இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் அங்கே போலாங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனே கில்ட்டி ஃபீலிங் போயிடக்கூடாது. நிறைய பேர் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இங்கே போயிருக்குமா, அந்த கில்ட்டி ஃபீலிங் போக தேவையில்லை. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருக்குது, ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குது, நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கங்கள்ல நம்ம வந்து இந்த உடம்புக்காக, இந்த உடம்பு சந்தோஷத்துக்காக ஒரு தவறு பண்ணிட்டோம். அந்த தவறுல இருந்து நம்மளால வெளியே வர முடியல. என்ன செய்யலாங்கிறார், இந்த உடம்புக்கு சின்ன வருத்தங்களை கொடுங்க. என்ன வருத்தத்தை கொடுக்கறது? அந்த சந்தோஷம் எனக்கு வேணான்னு சொல்லி இந்த உடம்பு என்ன செய்யறது, பட்டினி போடுறது. அப்படி வருத்தத்தை கொடுத்தோம்னா அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பாவம் எது குறையும்னா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம்ல. அப்போ ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்தா கில்ட்டி ஃபீலிங் தேவையில்லை. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சோர்ஸ் ஏதாச்சும் இருந்தா தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சைவ உணவு என்பது ஆன்மீகத்திற்கான அல்லது நம்மளுடைய
அன்புக்கான இயற்கையான உணவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் வந்து இப்போ இது சாப்பிட்டா அறிவு வளரும், இதை சாப்பிட்டா அப்படியே பியூர் ஆயிடுவாங்க, இதை சாப்பிட்டா அப்படியே அவர் அப்படி சாதுவாயிருவார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெஜ் அப்படிங்கிறது வந்து இயற்கை உணவு, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து உயர்வான உணவு, சாத்வீக உணவு, இது வந்து அப்படி அப்படி இது வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அன்புக்காக அதை என்ன செஞ்சிடறோம், பிற உயிரை கொல்லாமல் சாப்பிட பழகிறோம். இவ்வளோதானே தவிர இந்த சைவத்துக்கு வேற ஒரு விளக்கங்களை நீங்கள் தேடாதீங்க. இதில் வந்து மகத்துவமோ இல்லைனா பெரிய உயரிய தன்மையோ, ஆனால் இதை சாப்பிட்ட உடனே நம்ம முக்தி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கலாம் கிடையாது. அன்பு, பேசிக் அன்பு. அந்த அன்புல நம்மளுடைய வாய்க்குள்ளே போகிற பொருளாச்சும் அடுத்த உயிரோடைய பொருளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பேசிக் அன்பு. அதான் நம்ம சைவம்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. சைவ தத்துவத்தை ரொம்ப அருமையாக விளக்கிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.